நான் அவனுக்கு தங்க வாங்க சொல்லல. உணவுப் பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, உணவுப் பொருட்களை வாங்கி அன்னைக்கு வெயில்ல காய வச்சு அதை எடுத்து வச்சிட்டோம்னாக்க அந்த பூச்சி ஈட்டியெல்லாம் பிடிக்காம ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கும். அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அச்சய தேதி அன்னைக்கு வாங்கி அதை காய வச்சு எடுத்து வைக்கணும். அன்னைக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கும். அதிகமான வெயில் சித்திரை மாசத்துல இருந்தால் கூட அந்த திருதியை திதி அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து நல்ல நல்ல திதியாக இருக்கப்ப தானியங்கள் அதிகமாக பூச்சி வைக்காம நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பாண்டவர்களுக்கு வந்து இந்த அச்சய பாத்திரம் கிடைச்சது வந்து அந்த திருதியை திதியில சித்திரை மாசத்துல கிடைச்சது. அதனால அச்சய திருதியைன்னு வச்சிருக்காங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் என்ன பண்ணாங்க, ஜனங்க வந்து முன்னாடி இந்த வருஷத்துக்கு வந்து அரிசி பருப்பு மிளகாய் இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அது வந்து திருதியை திதியில வாங்கி காய வச்சு எடுத்து வைப்பாங்க. அது ஒரு விழா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே நம்ம வீட்டில் வந்து செல்வம் வந்து நிலைச்சு நிற்கணும், என்னைக்குமே வந்து வறுமை வரக்கூடாது, உணவுப் பொருட்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாதுங்கிற அமைப்புல அந்த திருதியில செய்ய ஆரம்பிச்சாங்க.